வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த இபிஎஸ் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி 500 பேர் அதிமுகவில் கூண்டோடு ஐக்கியமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில் தான் மாற்றுக் கட்சியினரை இழுக்கும் வகையில் நடவடிக்கையில் அதிமுக மிக தீவிரமாக காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகிறது. கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கட்சி இணைப்பு விழாக்களில் 3000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டாராம். இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று பட்டுக்கோட்டையில் கூட திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டதாகவும் இதில் முக்கிய பிரமுகர்களும் திமுகவில் நீண்ட காலமாக இருந்து வந்த பொறுப்பாளர்களும் இடம்பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி இணைப்பு விழாக்கள் கூட நிகழ்வுகள், அதிமுகவின் வளர்ச்சி, மக்கள் நம்பிக்கை, தற்போது ஆட்சியில் காணப்படும் மோசடிகள் மற்றும் ஊழல் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த இணைவுகளால் தான் புதிய இணைவுகளால் எதிர்கால தேர்தலில் கூட அதிமுகவுக்கு வலுவான ஆதரவு உருவாகும் என கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 தேர்தலுக்காகத்தான் சிறு சிறு கட்சிகள் கூட தங்களுடன் இணைக்க வாய்ப்பிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் என்றும் எடப்பாடி அவர்கள் உறுதியாக உறுதியளித்தார் என்றும் கூறலாமா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.